ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சளி அப்புறம் பார்த்திங்கன்னா இருமலுக்கு எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மருந்து மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்டு ரசம் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த நண்டு ரசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா நண்டு போட்டு வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 நண்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும். அதோட கடிகால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2 நண்டு எடுத்திருக்கேன். அது வந்து கடிகால், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த வயிற்று சைடு பகுதி அதை மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10, 12 சின்ன பூண்டு, மல்லிக்கீரை, அப்புறம் 2 தக்காளி, ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வந்து மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா. இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ரெடியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பாதியை மட்டும் எடுத்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, ஜீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிளகையும் கூடவே போட்டுறணும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லிக்கீரையை நம்ம வந்து போட்டுறணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அரைச்சி போட்டு வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிலே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த ரசத்துலேயே. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இது கூடவே லைட்டாக வந்து கல்லுப்பு போட்டுவிடுங்க. கல்லுப்பு போட்டுவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து மண் சட்டிங்கிறதால நம்ம வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்ம வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுவிடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடலாம். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா வந்து வெடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளி, நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் 2 தக்காளியில் வந்து பாதியை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். பாதியை வந்து இந்த ரசத்தில் வந்து நம்ம வந்து போட்டு வதக்க போகிறோம். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா, இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சு வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிலே வந்து இறங்கும். அந்த ரசத்தில் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து அரைச்சி பண்ணுறதுனால நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த நண்டோட கடிகால் எல்லாமே லைட்டாக வந்து அந்த இடிக்கக்கூடிய கல்லை வச்சு இடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போதும் ஈஸியாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே அதில் வந்து இறங்கி வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா வந்து வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜீரகம் எல்லாமே நம்ம வந்து அதிலே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் வந்து ஜீரகம் எதுவுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண வேண்டாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகு வந்து என்கிட்ட கம்மியாக இருந்ததால் கொஞ்சமாக நான் அரைச்சி போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து இடித்து கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடி போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து போகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருந்தா நண்டை வந்து இதில் வந்து போட்டுடலாம். நண்டு வந்து நம்ம வந்து போட்ட உடனே பார்த்திங்கன்னா அது வந்து உடனே வந்து நமக்கு வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நண்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நண்டோட கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிடலாம். புளி ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும் நண்டு. இது நண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாலே போதும். நண்டு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து ரசம் வைக்கும்போது ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் மல்லிக்கீரை போடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் அப்படியே நமக்கு வந்து இறங்கும். அதனால் வந்து லாஸ்ட்டாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த நண்டு ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து சளி, இருமல் இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மருந்தாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.